நாம் இன்றைக்கி பிரசங்கத்துக்கு போவோம். கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கிறார். தியானத்தில் இருக்கும் பொழுது என்ன பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தேவனுடைய அளவு கடந்த கிருபை. எல்லாம் சொல்லலாமா? தேவனுடைய அளவு கடந்த கிருபை. நம்ம டிஸ்பிளேல பார்க்குறோம், மேலே டிவியில் தேவனுடைய அளவு கடந்த கனால என்ன பார்க்கப்படுகிறது? கனால தேவர கிருபா. எனக்கு காது கேட்க மாட்டேது அங்கே சொல்கிறது. ದೇವರ ಕೃಪಾ அதிசயா. ஓகே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. தேவர கிருபா அதிசயா. தேவனுடைய அளவு கடந்த கிருபைன்ற வார்த்தை இருக்குது பைபிளில். அது ஆதியாகம புத்தகத்திலிருந்து இருக்குது கிருபை. நமக்கு கிருபை வேணும். அவளை வாசிக்கலாம். என்ன வசனம்னு சொன்னாக்கா எபேசியர் 1:7. எபேசியர் ரொம்ப முக்கியமான வார்த்தை பைபிளில். எபேசியர் 1:7, எபேசியர் 2:8. எபேசியர் 2:8 வந்து நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை. 1:7 வந்து தேவன் நம்ம மேலே என்ன கிருபை வச்சுருக்காரு, அந்த கிருபையுடைய மகிமை என்ன, அந்த கிருபையுடைய காரியம் என்னன்றது எல்லாருமே அந்த 1:7 வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த எபேசியர் புஸ்தகத்தில் எபேசியரில் பவுல் எழுதுகிறார், வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிருபையினால உண்டாயிருக்கிறது. நம்ம என்ன ஆசீர்வாதத்தை கிருபை மூலியமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கிருபை என்ற வார்த்தை நம்ம என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்னாக்கா மேலே பார்க்கலாம். அதோடைய பொருள், கிருபை என்றால் நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தேவன் தந்த இலவசமான ஆசீர்வாதம், இரக்கம், அன்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன். மறுபடியும் சொல்லமா? கிருபை என்ற பொருள் என்ன தெரியுமா? நாம் தகுதி அற்றவர்களா இருந்தாலும் தேவன் தந்த இலவசமான ஆசீர்வாதம். நம்ம எதுவும் பே பண்ணுறதில்ல ஆசீர்வாதத்துக்கு. வரோம், ஜெபம் பண்ணுறோம், ஒப்பு கொடுக்குறோம், தான் இரக்கம். ஆனால் அன்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன். போன வாரம் கூட பாசனர் அன்பு என்ன சொல்ல பார்க்கலாம்? அன்பு. அதில் தேவனுக்கு அதெல்லாம் வந்து மேலே கிருபை வச்சுருக்காருங்க. அதான் பிரசங்கத்தினுடைய பொருள்லாம் தெரியுங்களா? தேவனுடைய அளவு கடந்த கிருபை என்பது இந்த ஸ்லைடு படிக்கலாமா? தேவனுடைய அளவு கடந்த கிருபை போட்டுக்கிறல பிரசங்கம். அவருடைய இது என்னக்கா, நமக்கு தகுதி இல்லாத போதும் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதித்து நித்திய வாழ்வு தரும் தேவனுடைய அன்பின் பரிபூர்ண வெளிப்பாடு. நம்மால் சம்பாதிக்க முடியாத தேவனுடைய கிரகிக்க முடியாத பரிசு. கிருபைன்னா நம்மால் எதுவுமே கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாத, சம்பாதிக்க முடியாத ஒன்று, அது தேவனுடைய கிருபை. ஆமென். கைத்தட்டலாமே. ரொம்ப அது ஆமென். ஹல்லேலூயா. நம்மால் சம்பாதிக்க முடியாத ஒன்றுங்க அது கிருபைன்றது. அது நம்ம ஒப்பு கொடுத்தா அவர் நம்ம மேலே கிருபை கட்டுறாராம். சத்தமாக சொல்லலாமே. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறது இந்த லைவில் கூட வரும். ராமே சொல்லலாமா? ஆமென். எல்லாரும் பார்க்கும் பொழுது உற்சாகப்படுவாங்க. பரவாயில்லப்பா, விசுவாசிங்களாம் உற்சாகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை நம்ம தூண்டும் பொழுது. அப்போது இந்த 7வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதில் ஒரு தலைப்பு, 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். இந்த 7வது 1:7 மறுபடியும் வாசிக்கலாமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக்குறது. அவருடைய வருது பாருங்க. ஏன் இவருடைய ரத்தம் வருது, அவருடைய கிருபை வருது, இவருடைய ரத்தம் வருது, இவருக்குள் நமக்கு உண்டாக்குறதுன்றது. அப்போது இந்த வசனத்தில் கிருபை என்ற வார்த்தை வந்து ஆரம்பிக்கிறாரு பவுல். அவருடைய கிருபை என்ன பண்ணுது நமக்கு? அவருடைய கிருபை நமக்கு என்ன பண்ணுது? ஒரு தேசத்தில் ஒருத்தர் ராஜா கிட்ட போய் நின்று, ராஜாவே என்னால் முடியல வாழ்கிறதுக்கு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க அப்படி போய் நிற்கிறேன். அப்படி நிற்கும் பொழுது ராஜா அவனை பார்க்குற, அப்படி ரொம்ப மோசமான நிலைமையில் வேலையிலேருந்து வசதியற்றவராக அப்படி நிற்கும் பொழுது அவனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல துணிகளை கொடுத்து, நீ என்னுடைய அரண்மனையில் ஒரு பிள்ளையா இரு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கான்? ராஜா கிட்ட ஒரு வேலை கிடைக்குமா?
சோறு கிடைக்குமா வந்த ஒருத்தனுக்கு அவரோட அரண்மனையில் வகிச்சு, அடுத்து நீ தான்ப்பா எனக்கு நீ பிள்ளையா இருக்கணும்ப்பா, ஏன்பா நீ அங்கே நிற்கிற கேவலமா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் எங்கே விடுறாரா? அரண்மனை. அது தாங்க தேவனுடைய கிருபை. அதுதான் தேவனுடைய இப்போ கிருபைனா புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியில் நம்ம பாவத்தினால தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவன் நம்மை அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். என்ன உற்சாகமா, அவரோட பிள்ளையாக வா, இந்தா மன்னிப்பு, இந்தா கிருபை, இந்தா இரக்கம், இந்தா பரிசுத்தம். பரிசுத்தம் பெற்றுக்கொள்வது நம்ம தகுதி கிடையாதுங்க. இந்த பாவ நிறைஞ்ச உலகத்தை வாழ்றதுக்கு நமக்கு பரிசுத்தத்தை நம்ம கையில் பெற்றுக்கொள்றதுக்கு வாயில் சொல்ற தகுதியற்ற நமக்கு பரிசுத்தவான்களாக மாற்றிருக்கிறார். கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமா? ஆண்டவரை மையப்படுத்துவோம்மா. எத்தனை விஷயம் உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? உண்மை. அதான் பரிசுத்தமாக வாழணும். இதுக்கு ஒரு இன்னொரு வசனம் இருக்குது, 1:7 ஒத்த வசனம். ரோமர் 3:24 வாசிக்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு வசனங்கள். ரோமர் 3:24. ரோமர் 3:24 பார்த்தீங்களா? விலையின்றி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறது. அந்த வசனம் இந்த வசனம் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஒரு கதை வழியை ரொம்ப என்ன சொல்றது, இது இல்லாமல் ரொம்ப கருத்தான வார்த்தைகள், நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். இதுலேயும் 3 அதே மாதிரி 3 பாயிண்ட் இதில் வரும் பாருங்க. அப்போ அவருடைய கிருபை இலவசமான கிருபையா. நம்மளாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சில பேர் கேட்பாங்க, சர்ச்சுக்கு போறீங்க பணம் கொடுக்குறாங்க. நான் பணத்தை காட்டிலும் பெருசு தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் புரியுது? பணம் தராங்களா அதான் உங்களெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்க, நீங்களா நீங்க கிறிஸ்தவெல்லாம் மாறிட்டீங்க. இல்லைங்க, பாவம் மன்னிப்பு தான் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். என்ன மன்னிப்புங்க? என் பாவம்லாம் போயிடுச்சுங்க. அரசாங்கத்தில் ஒருத்தர் தவம் பட்டா அடி அடிப்பாங்க பாருங்க, அப்போ விட்டுருவாங்க, திரும்ப போய் அந்த தப்பு செய்வாங்க. ஆனால் சர்ச்சில் அடிக்காமல் மன்னிச்சுட்டு திருவிந்து கொடுத்து அனுப்பும் பொழுது அவன் திரும்ப அந்த தப்பு செய்யறதில்ல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தப்பு செய்யும்போது பயப்படுறோம், மன்னிப்பு கேட்குறோம், ஆண்டவரே அப்படி செஞ்சுட்டான்பா. உண்மை இல்லைங்களா? அதாங்க இலவசமான கிருபை. புரியுதா உங்களுக்கு? என்ன கிருபை அது? இலவசமான. நேற்று கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரே கூட்டம் அந்த மெயின் ரோட்டில். என்னன்னு பார்த்தா 1000 ரூபாய் கிடைக்காதவங்கெல்லாம் எழுதி கொடுங்கனாக்கா ஊரே போயிருக்குது. எங்கள் அம்மாவும் என்னை விட்டுறா, எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிட்டோம், எனக்கு வரல, என்னுடைய நம்பரில் போட்ட உடனே கார் இருக்குதுன்னு தர வந்துட்டாங்க. ட்ரை பண்ணுவோம். ஏன் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறது? இலவசமாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது. எப்படியாவது போய் வாங்கணும். பாருங்கள், அந்த இலவசன்றது 1000 ரூபான்றது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ வேல்யூ தெரியுமா? ஒவ்வொரு பெண்களுக்கு அது ரொம்ப வேல்யூவாக இருக்குது. புருஷன்ட்ட காசு கொடு சண்டை போட்டு வாங்குறது காட்டிலையும் கவர்மெண்ட் டக்குன்னு அக்கௌண்ட்டில் போடுது பாருங்க. எத்தனை பேருக்கு வருது? பரவாயில்ல சொல்லுங்க, வருதா இல்லை? கை தூக்குங்க, பரவாயில்ல. நன்றி, அல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? அப்போ உங்களை ஒரு கவர்மெண்ட் உங்களை மகிழ்ச்சி ஆக்குது இல்லைங்களா? அதே போலத்தான் ஆண்டவர் பரலோகத்தின் மூலியமாக இலவசமாக கிருபை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. பணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம், அந்த கிருபை நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். கிருபை நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். 3 பாயிண்ட் இருக்குது போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா ஐஸ்வர்யத்தின் கிருபை. அந்த வசனம் 1:7 படிக்கலாமா? ஐஸ்வர்யத்தின் கிருபை. அதில் 3 கிருபை வருது அந்த வசனத்தில் 1:7. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது ரொம்ப கருத்தை நல்லா கவனிங்க. கதை சொல்ல நிறைய ஜோக்குங்க, கதைங்க, சாட்சிங்க சொன்னால் வசனத்தோட கருத்து போயிடும். வசனம் கருத்து தான் நம்மளுக்கு முக்கியம். நிறைய புக்குங்க இருக்குது, நிறைய சாட்சிங்க இருக்குது, அது காட்டிலும் வசனம் தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 1:7 வாசிக்கலாமா? எபேசியர் 1 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யமா. அப்போ ஐஸ்வர்யத்தின் கிருபை தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி போட்டிருக்கிறோம். அப்போது எப்படி கிருபை ஐஸ்வர்யன்றதுனா அதுங்க ஒரு கிருபைங்க. ஐஸ்வர்யன்றது
நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்காரு. நம்மளை பணக்கார ஆகிறதுக்கு நம்ம ஆண்டவர் எதுவுமே கொடுக்கலங்க. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் காசை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகணும், 10 hour வேலை செய்யணும், ஓட்டி செய்யணும். அப்போ தான் அந்த காசை வாங்கி நம்ம பணக்கார ஆகிறோம். ஆனால் தேவன் அப்படி கஷ்டப்பட்டு நம்மளை பணக்கார ஆக்குறது இல்லை. ஜபத்தின் மூலியமாக, விசுவாசத்தின் மூலியமாக, பரிசுத்தத்தின் மூலியமாக, அன்பின் மூலியமாக எப்படியா நம்மள ஐஸ்வர்யங்களாக மாற்றிருக்காரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எப்படின்னா தெரியுங்களா? வாசிக்கலாம், ரோமர் 2:4 வாசிங்க. ஒரு மனுஷன் பூமியில் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு எடுத்து வைக்கணும். அப்பா இவன் பணக்காரங்கப்பா, கொஞ்சம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைச்சு சொல்கிறோம். அது காட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பைபிள் இருக்குது. ரோமர் 2:4 வாசிக்கலாம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, ஒன்று பாருங்க, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இது ஐஸ்வர்யமா? இவைகள்லாம் ஐஸ்வர்யமா? இதை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? நம்ம சண்டே நீ 2000 ரூபாய் தரான் வாப்ப வேலைக்குன்னா போவோம். அதே ஆண்டவர் பாவம் திருவன் தராருன்னா வரமாட்டோம். இது அசட்டை பண்ணிவிடுவோம் சர்ச்சையை. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு பாருங்க வருங்க, ஏன் இன்னைக்கு வேலைக்கு போனால் கொஞ்சம் சம்பாதிச்சிடலான்னு. பணத்தை காட்டிலும் சம்பாதிக்காத ஒரு ஆசீர்வாதங்குது தயவு, பொறுமை, ரெடிய சாந்தம், கிருபை. கை தட்டலாமா? இதெல்லாம் சம்பாதிக்க முடியாத ஐஸ்வர்யங்க. நிறைய காசு நம்மளை விட்டு போயிடும். போன மாதம் சம்பளம் வாங்கினீங்க, நீங்கள்லாம் உங்களுக்கு தகுதிக்கு தட்ட வந்து காசு இந்த மாதம் இருக்குதா? யாராவது போன மாதம் சம்பளத்தை நான் அப்படியே வச்சுக்கன்னு சொல்ல முடியுமா? சொத்து தான் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் 50,000 சம்பளம் வாங்கினேன், என்னப்பா அப்படியே என்கிட்ட இருக்குது சொல்ல முடியுமா? நான் 20,000 சம்பளம் வாங்கினேன், நான் அப்படியே வச்சுருக்கிறேன் சொல்ல முடியுமா? அந்த பணங்கள்லாம் போகுங்க. போகாத ஒரு ஐஸ்வர்யம் கிருபை, தயவு, நீடிய சாந்தம், அன்பு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? இது நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன ஆகிட்டோம், என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு என்ன எப்படி முன்னுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம விட்டு போகாத ஒரு ஐஸ்வர்யம். எத்தனை பேர் நீ நல்லா இருக்கும், கஷ்டத்துக்கு வித்துருவாங்க. ஒரு நகை இருக்கும், அது கொண்டு போய் வச்சிருவாங்க கஷ்டத்துக்கு. விற்கவும் வைக்க முடியாத ஒரு ஐஸ்வர்யம் தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம். இப்போ நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பற்றி பார்த்தோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8:9. தேவன் நம்மளை இந்த பூமியில் எப்படி ஐஸ்வர்யம் மாத்துறாரு? 8:9, 2 கொரிந்தியர் 8:9 எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க தம்பி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபை வந்து பார்த்தீங்களா? இந்த கிருபை இல்லை என்ன எடுக்கலையா? காலைல 5:30 மணிக்கு அப்படி பேப்பரை ஒட்டிக்கிங்க தான் குளிருக்கு. சீக்கிரமாக எடுக்கணும் வசனம்லாம். ஆமென். கிருபை வருதா? 2:8 வாசி தம்பி. நம்முடைய கர்த்தராகிய 2 கொரிந்தியர் 8 எல்லாம் எடுத்துட்டீங்களாமா? 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? உலகமே அவர் தாங்க. இந்த ஒரு பூமியை படித்து ஒரு பூமிக்கே இவ்வளோனாக்கா எத்தனை இதுக்கு தெரியுமா? செவ்வாய்கிரகன்றோம், மூணுன்றோம், ஸ்டாருன்றோம், கலாக்ஸி எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? இந்த ஒரு பூமிக்கே இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குதுனாக்கா, இதில் சம்பாரிச்சிட்டு ஒரு மனுஷன் வீடு கட்டினான்னு பணக்காரன் சொல்கிறான். ஆண்டு இதெல்லாம் படித்து நட்சத்திர மண்டங்கள்லாம் படித்து இதெல்லாம் ஆளுக்கு செய்யறதுன்னா அவர் எவ்வளோ ஐஸ்வர்யம் இல்லவே. சத்தம்பா. ஒரு பூமியில் 1 ஏக்கரை வாங்கினாவே 50 ஏக்கரை வாங்கினாவே பணக்காரன்றோம். அவர் செத்துப்பிடி பிறகு அந்த ஏக்கரை அவர் பேர் இருக்காது, பசங்களை வித்துருவானுங்க. விற்க முடியாத ஒரு ஐஸ்வர்யவான இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கலாக்சிகள்லாம் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஐஸ்வர்யனா இருந்தோம் என்ன படுகிறது? அவருடைய நமக்காக ஏழையானாருங்க. சிறுவில வந்து எதுவுமே அவர் பேர்ல பட்டா பண்ணலங்க. இது எனது இல்லை, என்னுடைய ஜனங்களேன்றாரு. இந்த பூமியில் இருக்கிற எந்த சொத்தையும் பார்த்து அது என்னன்னு சொல்ல, ஒரே ஒரு சொத்து தான். யாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன இடத்துல கரங்களை தட்டி ஆமென். இதுதான் அவர் கூப்பிடுறாரு. இவங்க தான் என்னுடைய சொத்து, இவங்க தான் என்னுடைய ஐஸ்வர்யம், இவங்க தான் என்னுடைய விலையேற பெற்றவர்கள் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? இந்த வீடு எனக்கு இந்த நகை இந்த கார் என்னன்றோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா அவன் நாசமாக போனவன், சண்டைக்கு வரான் அப்படின்வோம்.
ஆனால் அவனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, அவன் என்னோட ஐஸ்வர்யன்றாரு. ஒரு மனுஷனை பார்த்து நம்ம திட்டுறோம், கணவனை பார்த்து திட்டுறோம், மனைவி திட்டுறோம், வெறுக்கிறோம், ஏதாவது சின்ன தவறு பண்ணிட்டா வெறுத்துடுறோம், பிள்ளைகளை வெறுத்துடுறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, வெறுக்கிறதுல பாருங்க, அத்தாங்க கிருபை. கைத்தட்ட மாட்டேங்கிறோமே, நம்ம வெறுக்கிறோம். ஐயோ வேணாப்பா, இவன்கிட்ட மல்லு கட்ட முடியலப்பா, இவன்கிட்ட போராட முடியலப்பா. பணம் இருந்தால் அப்படியே ஒட்டின்னு அன்பு காட்டின்னு இருப்பாங்க. பணம் போயிடுச்சுனாங்க, ஐயோ இவங்க வேணாப்பா. பணம் இருக்குதோ இல்லையோ, நம்மள்ட்ட அன்பு காட்டுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அதாங்க கிருபை. என்ன சொல்ல பார்த்தா கிருபை. அவர் ஐஸ்வரனா இருந்தோம் என்ன சிலுவையில் என்ன பண்ணா அப்படியே தொங்குனாருங்க. பிதாவே இவர்களை மன்னி. ஆமென். நீ என்னோட கூட எங்க இருப்பாய்? யார் கொடுப்பாங்க பரலோகம்? வீட்டில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ போறீங்க? என்ன எதுக்காக வரீங்க எங்கள் வீட்டுக்கு? இப்போலாம் ஃபோனில் எதுக்கு வரீங்க? முன்னெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஹலோ இப்போ எதுக்கு? எப்போ போயிடுவீங்க? நான் வேலைக்கு போனோம் அப்படின்றாங்க பாருங்க. ஆண்டவர் ஒருவர் தான். ஆமே, நீ பரலோகத்துக்கு வாழ்ந்தவர். ஏன் வரான்னு கேட்க மாட்டாரு, உன்னுக்காகவே வச்சிருக்கிறான்றாரு. சிலுவையில் சொல்றாருங்க, நீ என்ன கூட எங்க இருப்பாய்? இதெல்லாம் யாருங்க கொடுப்பா அந்த உலகத்தில்? இதெல்லாம் அந்த உலகத்தை யார் கொடுப்பா? ஒரு பஸ்ஸில் போறீங்க, ஒருத்தர் வயசான கூட சேர் தர மாட்டாங்க, சீட் தர மாட்டாங்க, உட்காருங்கன்னு. நான் சீட்டு பிடிச்சிட்டேன், நான் இன்னும் 1 மணி நேரம் நான் நின்று போக முடியாது. எல்லாம் நின்று போவாங்க பாருங்க. இந்த பண்டிகை டீமில் குழந்தை வச்சிருந்தாலும் சரி, பஸ் அடுத்த பஸ் இல்லை எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அது வயசானவங்களுக்கு அவங்களுக்குலாம் சீட்டை தர மாட்டாங்க பாருங்க. இந்த பூமியில் ஒரு ஷீட்டை கொடுக்க மாட்டோங்க 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு. அடுத்த மணி நேரம் அந்த சீட் நம்மளுக்கு இல்லவே இல்லை. உண்மையே இல்லைங்களா? சொல்லுங்க, உண்மையே இல்லையா? அதே நம்ம பிடிச்சி உட்காந்துருப்போம். 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன், 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன்னு. ஆனால் ஆண்டவர் பரலோகமே நமக்காக வச்சிருக்கிறார். பரலோகமே நமக்காக வச்சிருக்காங்க. அத்தங்க கிருபை, அத்தங்க ஐஸ்வர்யம். நம்ம ஐயோனுக்கு எனக்கு இப்போ காசு தரல ஆண்டவர், அவங்களுக்கு கார் இருக்குது, எனக்கு இப்போ கார் இல்லை, அதில் நம்ம நினச்சினுக்கிறோம். எல்லா ஐஸ்வர்யத்தை காட்டிலையும் நம்ம கண்ணு காணாத ஐஸ்வர்யங்கள், ஆயிரக்கணக்கான ஐஸ்வர்யங்களை கற்று நமக்காக வச்சிருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். சர்ச்சுக்கு போகிறோம் என்ன ஆகிட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம் என்ன ஆகிட்டோம், அப்படித்தான் நம்ம அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்துக்கு போகும்போது தான் நான் அழுவோம். ஆண்டவரே, நம்ம பூமியில் இருக்கும் பொழுது எவ்வளோ வருத்தப்பட்ட ஆண்டவரை, இதை பார்க்கும் பொழுது அப்படியே கண்ணீர் விடுவோம். அப்போ தான் தேவன் நம்ம கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. இப்போ தெரியாதுங்க, இப்போ வேதனைப்படுவோம். இந்த ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, இந்த ஆண்டவர் என்ன குணமாக்கல, இந்த ஆண்டவனால எனக்கு என்ன அப்படி என்ன கிடைச்சிச்சு, நம்ம எனக்கு துக்கப்படுறோம். அங்கே போக மாட்டோம். ஆண்டவரே, நான் இதெல்லாம் வருத்தப்படுத்தின ஆண்டவரே. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், என் பிள்ளை மரித்து போனான், விசுவாசம் உள்ளவனா இருந்தார் ஆண்டவர். சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளையில இந்த எபேசியர் 1:7 மாத்திரம் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம் வருது. எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம் வருது. எபேசியர் 2:6 மேன்மையான ஐஸ்வர்யம் வருது. எபேசியர் 3:8 அளவற்ற ஐஸ்வர்யம் வருது. எபேசியர் 3:19 மகிமையின் ஐஸ்வர்யம். இப்படி ஐஸ்வர்யத்தை பற்றியே பவுல் நிறைய சொல்லுவார். மறுபடியும் சொல்ற, 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம், 2:4 எபேசியர் புஸ்தகத்தில் மட்டும் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் வருது. 2:6 மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் வருது. எபேசியர் 3:8 அளவற்ற ஐஸ்வர்யம் வருது. எபேசியர் 3:19 மகிமையின் ஐஸ்வர்யம் வருது. நிறைய ஐஸ்வர்யத்தை பவுல் சொல்றாரு, தேவனிடத்துலாம் இருக்குதுங்க. ஆமே, மகிமை, கிருபை, இரக்கம் அதெல்லாம் விலையேற பெற்றதுங்க. வராமே சொல்லலாமா? அல்லேலூயா. மகிமைலாம் நமக்கு கிடைக்காத ஒரு ஐஸ்வர்யம். ஆமே, அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அவரோட கிருபை நமக்கு என்ன கிடைக்க சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐஸ்வர்யம் கிடைக்குது. அல்லேலூயா. 2வது பார்க்கலாம், வாசிக்கலாம். 2வது வாசிக்கலாம், 1:7 வாசிக்கலாம். எபேசியர் அதே தான் வசனம். அந்த ஒரு வசனத்தை தான் நம்ம பாயிண்ட் பார்க்குறோம். அந்த ஒரு வசனத்தில் என்ன இருக்குது கருத்து? ஒரு வசனத்தை தான். எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. பாருங்க, கிருபை என்ன கிடைக்குதான்? பாவ மன்னிப்பு இருக்குதுங்க. கிருபை என்ன இருக்குதான்? பாவ யாருங்களும் நம்மள மன்னிப்பா? பழி வாங்குறாங்கல்லாம். இப்போ பழி வாங்குறாங்க. பக்கத்தில் ஒரு 5 இடம் இல்லை, 5 அடி பிடிச்சிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோமா? கேஸு போடுறாங்க இல்லையா? தண்டனை வாங்கி கொடுத்து என்ன நடக்கு தெரியுமா?
ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கங்களேன். தெரியாமல் ஒரு காரை இடிச்சிட்டிங்க, ஒரு டூ வீலர் போய் ஒருத்தர் இடிச்சிட்டிங்க, விட்றாங்களா? ரோட்டை அடிச்சிடறாங்களா இல்லை போட்டு? ஒரு தவறு செய்யும் பொழுது இந்த அரசாங்கம் போலீஸுங்க என்ன பண்ணுறாங்க? தண்டிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறோம், ஆண்டவர் ஒரு நாள் நம்ம தண்டிச்சுக்காரா? போலீஸுக்கு தெரியாமல் நிறைய தவறுகள் நடக்குது, மனசாட்சிக்கு பிரகாரம். ஆண்டவரே எனக்கு தண்டனை கொடு நம்ம யாரா கேட்டுக்கிறோமா? தண்டனை கூட ஆண்டவரே, நான் இது தவறு செஞ்சுட்டேன், இது தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, என் தண்டனை கூட நம்ம எப்படி நின்றுக்கிறோமா? ஆண்டோட தண்டனை காட்டிலும் மன்னிப்பு தான் அதிகமாக நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டுகிட்ட பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? மன்னிப்பை தான் அதிகமாக நான் பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உண்மையே இல்லையா? உண்மையே இல்லையா? அவர்களை போனால் மன்னிச்சிருவாருங்க. அடுத்த முறை தவறு செய்யக்கூடாதுங்க. இல்லை, பரிசுத்தமாக வாழ்ந்துருங்க, பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை இந்த உலகெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, குப்பைங்க. குடியை விடுறதுலாம் பெரிய விஷயமாங்க. தவறாக பேசுறது ஃபோன்லலாம் பெரிய விஷயமா? விட்டால் முடிஞ்சு போச்சு. சந்தேகம் வர்ற மாதிரி எதுக்கு பேசணும்? சரிம்மா ஆயிடுச்சு, இந்த ஃபோன் வச்சுக்கோ. ஃபோன் இல்லாமல் வாழலாமே. எனக்கு ஃபோனே வேணாம்ப்பா, இந்தாப்பா வீஞ்சு வச்சுக்கோம்மா, யாரும் வந்து நீயே பேசுமா. சரி பிரதர்ஸ், மணிக்கிட்ட கொடுத்துருங்க ஃபோனை. ஐயா வேலைக்கு நாளைக்கு வரன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு. இல்லைப்பா சொல்ல கரெக்டாம்மா நான் சொல்கிறது? ஹலோ சொல்லுங்கம்மா, கரெக்டா? எதுக்கு சண்டை? விட்டு கொடுத்துட்டு போங்க. அந்த ஃபோனை லாக்கு போட்டு என் ஃபோன் வெளியே போய் பேசுவேன். மன்னிப்பு பரிசுத்தமானதுங்க. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம், ரோமர் 3:25. இதுக்கு வசனம் நிறைய வசனம் இது பாவ மன்னிப்பு குறித்து. ரோமர் 3:25 வாசிங்க. 3:25. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை. பாத்தீங்களா? இயேசு வீட்டில் விசுவாசமா இருந்தால் தான் உன்னை நீதிமானாக்கும். அப்பதான் பாவத்தில் விடுதலை கிடைக்குமா? பாவத்தை அவர் பொறுத்துனேக்காரான். அந்த வசனம் பாருங்க, பாவத்தை பொறுத்துனே இருப்பாராம். நீ இந்த தெரிஞ்சிருவ, இன்னைக்கு இது விட்டுருவ, இனிமேட்டு இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு பொறுத்துனே இருப்பாராம். பெரிய பெரிய குற்றவாளிகளாம் கவர்மெண்ட் மன்னிப்பு கொடுத்து அனுப்புது. 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டா சரிப்பா, இனிமேல் தவறு செய்து. உண்மையா இல்லைங்களா? சரியா இல்லைங்களா? ஏதாவது குடை சித்தனம், ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது நல்ல நடக்க பார்த்து இவர் சிறையில் எல்லாம் இருந்தார், இவர் திருந்திட்டாரு, போகணும் வெளியே விடுறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. ஏன்னாப்பா அவர் ஒழுக்கமாகறாரா, அங்கேயாவோ கூட இப்படி பண்ணுறாரா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பார்ப்பாரு. நீ பொறுமையாக இருக்கிறியா, விட்டுறியா பார்ப்பாரு, பொறுத்து கொண்டு பாருங்க. மறுபடியும் வசனம் வாசிங்க. வசனம், தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை பாருங்க, பொறுத்து கொள்கிறாராம், பொறுமையா இருக்காராம். நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவ, நீங்க மாறிடுவ. மாறணுங்க. நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும். சர்ச்சை முடிச்சுட்டு போன உடனே சாயங்காலம் 5 மணி போய் குடிக்க போகிறது என்ன பழக்கங்க அது? கர்த்தர் நம்மளை கிருபை கொடுத்துருக்காரு, மன்னிப்பு கொடுத்துருக்காரு, வார்த்தை கொடுத்துருக்காரு. என்ன படம் உனக்கு இது? கூலியா? என்ன படம்? கூலி. ஆண்டவர் பணக்காரனை வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறோமா? தும்மா கூட ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிட வழியில இருக்கக்கூடாது, பரிகாசக்கார ஒரு காலத்தில் கூடாது. எல்லாம் கேலி பையனுக்கு சும்மா சிகரெட்டை அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பொண்ணுங்களை யாரோ மனைவியில் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு யாரோ பெத்தா பிள்ளைங்கள
வயசு பசங்களை உட்கார வச்சுட்டு அந்த பசங்களை இடிச்சுக்கிட்டு என்ன அக்கிரமம் நடக்குது? தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் இப்போ நமக்கு தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு அமைச்சல் இல்லாமல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் எப்படி பார்க்குறோம்? டிவியை லைட் போட்டு பார்க்குறோம், லைட் போடாமல் பார்க்குறோமா? அங்கே எப்படி பார்க்குறாங்களா? இருட்டில் தான். யார் என்னன்னா அக்கிரமம் பண்ணு? அதான் சங்கீதம் 1:1 இப்போ வச்சு வாசிங்க. 1:1 துன்மா கூட ஆலோசனையில் நடவாமலும் பாயுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசக்காரர் உட்காரத்தில் உட்காரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை மாற்றங்கள் கொண்டு வாங்க. பரிசுத்தமாக பாவ மன்னிப்பு நம்மளுக்கு இலவசமாக சொல்லி நம்ம தவறு செஞ்சனே கூடாது. வராமல் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பொறுத்து கொண்டு இருக்கிறார் நம்ம மேல. ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தான் சொல்றாரு. வியாதி வந்துச்சு அவனுக்கு, திமிரக்காரனை பார்த்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. பாவத்தில் நிறைய வியாதி வருதுங்க. பாவத்தில் நிறைய வியாதி வருது. வெத்தலை பார்க்க விடாமல் இருக்கிறீங்க, போட்டுனே இருங்க. என்ன வருது? வாயில ஸ்மோக் விடுறது இல்லை. என்ன வருது? லங்ஸ் டெட் ஆயிடுது, நல்லா பிளாக் ஆயிடுது, நல்லா சகப்பாக இருக்கிறது லங்ஸ் என்ன ஆயிடுதுங்க. டாக்டர் சொல்றாரு சுகர் சாப்பிடாத. சுகர் அது ஒரு கெமிக்கல் தான். எப்பயோ ஒரு டைம் ஸ்வீட் ஒன்று சாப்பிடுவாங்க. தினந்தோறும் ஸ்வீட்டை சாப்பிட்டா என்ன ஆகுது? நிறுத்துன்னு சொல்றாரு டாக்டர். இல்லை, நிறுத்த மாட்டேன். எது வேணாம்னு சொல்றாங்களோ அதை நிறுத்திறது தான் பரிசுத்த வாழ்க்கை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டு சம்பளத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இது வேணா விட்டுறணும். வராமல் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளை மன்னிக்கிறார் சொல்ல, நம்மளை மன்னிக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? அது பிதாவை இவர்களை என்னங்க அடிச்சாங்க ஆண்டவரை, தூங்க விடாம அடிச்சுக்கிறாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாடாம அடிச்சுக்கிறாங்க இயேசுவை. உண்மை இல்லையா? பண்டிகை என்ன பண்டிகை? பண்டிகை விட்டுருங்க, பண்டிகை முடிஞ்ச ஒன்று இல்லை, பரபாச விடுதலை பண்ணணும் இவரை சிலுவையாரின்னு. அப்போ அந்த டைம்ல எப்படி சொல்றா தெரியுமா? ஃபர்ஸ்ட் வார்த்தை பிதாவை இவர்களை மன்னியும். கைத்தட்டு மன்னிக்கிறீங்களே. நம்மளாம் மன்னிக்கிறோமா? நிறைய கோவத்தை வச்சிருக்கிறோம் உடம்புல, நிறைய கோவத்தை காட்டுறோம். மன்னிப்பு காட்டுறதே கிடையாது. சரிப்பா மன்னிச்சிட்டேன், பா மன்னிச்சிட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா தான் பாவம் மன்னிப்பு. சொல்ல பார்க்கலாம், அது ஒரு பாவம் மன்னிப்பு ஒரு கிருபைங்க. சொல்ல பார்க்கலாம், பாவம் மன்னிப்பு. நம்ம நிறைய பணம் கொடுக்கறதில்ல பாவம் மன்னிப்புக்கு. போலீஸில் போய் லஞ்சம் கொடுப்பாங்க. சார் விட்டுருங்க சார்னு. தவறு பண்ணலாலும் சரி, பிடிச்சிட்டாக்கா ஏதாவது விட்டுருங்க சார், கொடுக்குறாங்க விட்டுருவாங்க. நம்ம எதுவுமே கொடுக்காம மன்னிப்படுறது ஆண்டவருடைய கிருபை தாங்க. ஆமே சொல்லுங்க. எதுவுமே கொடுக்காம மன்னிப்பு வாங்கிக்கிறோம். நம்ம முட்டி போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? அதனால கிறிஸ்தவங்க தவறு ஈஸியாக செய்கிறாங்க. சொல்லு பார்க்கலாம், பயந்து வாழணும். எப்படி சொல்லுங்க? பயந்து வாழணும். மூணாவது போகலாம். மூணாவது பாயிண்ட், மீட்பாகிய கிருபை. என்ன சொல்லு பார்க்கலாம்? 1:7 வாசிங்க. அது 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. கிருபை என்ன இருக்குதான்? கிருபையில மீட்பு இருக்குது. குழியில விழுந்த நம்மள தூக்குறாருங்க. மீட்பு இருக்குதுங்க. 1 பேதுரு 1:18 ஞாபகம் வருது. எல்லாம் தெரிஞ்ச வசனம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எபேசியர் 1:18 வாசிங்க. எபேசியர் 1 பேதுரு 1:17-18 வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீண நடத்தில் என்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்மளை மீட்கிறதுக்கு பணம் கொடுக்கலங்க. ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு நீ வெள்ளி தரணும், பழைய காலத்தில் பொண்ணு தரணும், இப்பெல்லாம் பணம் தரோம். அது பணம் கூட போயிடுச்சு, டிஜிட்டல் அமௌண்ட் தரணும். இப்பெல்லாம் பேங்க்லேருந்து வெளியே வரணும் ஒரு நிலத்தை மீட்டுக்கிறதுக்கு.
நம்மள ஆண்டவர் எப்படி மீட்டாராம்? வெள்ளி தரலையா, பொண்ணு தரல. அடுத்த வசனம் வாசிங்க, முக்கியமான வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டதினாலே, கை தட்டலாமா? வெளியேறப்பட்டதினால மீட்கப்பட்டோம். உனக்கு நம்மளுக்காக பெய்டு என்ன தெரியுமா? ஜீசஸ் பிளட்டுங்க. ஆமென். அதான் நம்ம திருவிந்து எடுக்கிறோம். அந்த ரத்தத்தை நினைச்சு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க. இந்த பூமியில பாவம் நிறைஞ்ச பூமியில வாழ்றதுக்கு நம்ம திருவிருந்து இருக்குது. பரவாயில்ல, நமக்கு திருவிருந்து கிடையாது. அங்க பரிசுத்தம். ஆமென். அங்க என்னங்க? அங்க பரிசுத்தம். இல்ல, திருவிருந்தெல்லாம் நமக்கு பெரிய பாவம் மன்னிப்பான பாக்கிங்க. கைத்தறி கத்திர மையம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க. இதெல்லாம் கிடைக்காதுங்க. இதெல்லாம் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். எப்படி நம்ம மீட்டாரா? ரத்தத்தை கொடுத்து. ஒரு உயிரை காப்பாத்தனாக்கா பணம் இருந்தால் பத்தாதுங்க, ரத்தம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ரத்தம் இருக்கணும். டாக்டர் ரத்தம் எடுத்துணும், ரத்தம் எடுத்துங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 4 பால் ரத்தம்ன்றாங்க. பணம் கட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பணத்தை உடம்புல ஏற்றுறாங்க. என்ன ஏற்றுறாங்க? ரத்தம். ரத்தம் எடுத்து ஆப்ரேஷனுக்கு ரத்தம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு உயிர் காப்பாற்றுது சொல்லுவாங்களா? பிளட்டு தான். அதே போல் பிசாசு கிரிலிருந்து பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். அதுதான் கிருபை. கிருபை. ஐசியில் ஒரு மனுஷனுக்கு ரத்தம் ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆக்சிஜன் ரத்தம்லாம் போயிடும் பாருங்க, உடனே ரத்தத்தை ஏற்றுவாங்க. அந்த ரத்தத்தை அவனுக்கு உயிர் அப்படி தூக்கி வைக்கும் பாருங்க. அதான் டாக்டர் பிளட் செக் பண்ணுவாங்க. ஹீமோகுளோபின் உலகுது 5 வந்துச்சுன்னா அவ்வளோதான். 7 வரும்போது உடம்பு டயர்ட் ஆகிடும் பாருங்க. அப்போ 5னா அவனுக்கு ரொம்ப குறைஞ்சிச்சு ரத்தம். டாக்டருங்க விட்டமின் மாத்திரங்க வந்து ரத்தம் பூஸ்ட் பண்ணுற மாத்திரைங்க, ரத்தம் சுருக்கிற மாத்திரைங்களாம் எழுதி கொடுப்பாரு பாருங்க. அது சாப்பிடு, இதை சாப்பிடு, பெரிச்சு பழம் சாப்பிடு, ஈரில் சாப்பிடு, இது நம்ம சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம சர்ச்சில் அப்படி தான் ஒரு புள்ள, வாலிபு புள்ள மயக்கம் போட்டு விழுந்துச்சு. ஒசூருக்கு எடுத்து போனாக்கா செக் பண்ணால் 5 தான் இருக்குது. தருமபுரிக்கு எடுத்து போய் சொல்லிட்டாங்க. இங்கே ஒசூர்லேயே. அங்கே ஏமா இங்கேயும் ஆகாதுமா? இல்லைங்க சார், அங்கே ஒசூர்லேருந்து வரோம், அங்கேருந்து தான் இங்கே அமிச்சாங்க, ஜிஹெச்லேருந்து இங்கே அப்படின்னு. உடனே நாங்கள் முடிஞ்சளவு காப்பாற்றுறோங்க. எப்படி இருக்கோம் பாருங்க. அந்த ரத்தனுடைய மதிப்பு அப்போ தான் தெரியுது. எவ்வளோ? 5 வரும்போது தானேதுங்க. உடனே ஏற்றி பாஸ்டர் ஃபோன் பண்ணுங்க, இப்படி ஆயிடுச்சு. அப்போ 4 நாள் கழிச்சு அப்புறம் ரத்தம் 8 வந்துச்சு, 9 வந்துச்சு. பரவாயில்லப்பா, பிள்ளை பழிச்சிக்கிச்சு. பிள்ளை அது 4 போயிடுச்சு, 3 போயிடுச்சுனாச்சுங்க. பெட்டி தான். இப்போ ரத்தம் எவ்வளோ உயிர் காப்பாற்றுது பார்த்தீங்களா? அது நம்மளுக்கு தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு. அந்த ரத்தத்தை தான் இயேசு நமக்காக சிலுவையில் கொடுத்தாருங்க. அல்லேலூயா. அத்தனை சொல்லுங்க. மீட் சொல்லுவாங்க. மீட்புக்கிற வசனம் வாசி ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:19 மீட்பு நம்மளுக்கு எப்படி மீட் பார்க்கிற இயேசு நம்மளுக்கு எப்படி மீட் பார்க்கணும். 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கலாம். நிறைய இதெல்லாம் பெரிய சொல்லினே போலாம். அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். பரிசுத்தங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்துருங்க. சர்ச்சுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, ஆண்டு உங்களுக்கு கிருபை வச்சிருக்காரு. கொலோசியர் 1:14 வாசிங்க. கொலோசியர் 1:14. இந்த மீட்புக்கு சில வசனங்கள் வாசி ஜெபிக்கலாம். வசனம் தான் ரொம்ப முக்கியம். வசனங்களை சொல்லி வசனங்கள் எழுதுங்க. குமாரனாகிய அவருக்குள் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள விட்டுருக்காரு. எதுக்கு தெரியுமா விட்டுருக்காரு? உன்னை மீட்டு கூட்டு உள்ள விட்டுருக்காரு. நீ வெளியே மாட்டிக்குவ, வெளியே பண்ணுவ, நீ அக்கிரமத்தில் போயிடுவ, கொலைகாரன் ஆயிடுவ, நீ குடிகாரன் ஆயிடுவ, நீ சண்டைக்காரன் ஆயிடுவ, நீ அசுத்தத்துக்கு போயிடுவ, நீ சர்ச்சுக்குள்ள போயிடுன்னு உள்ள விட்டுருக்காரு. நமக்கு தெரிய மாட்டேங்குது. மீட்டு உள்ள விட்டுருக்காரு. உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள உள்ள ஒருத்தர் வெட்ட வராங்க. ஒருத்தர் அவர் அம்மா பார்த்து, வா தம்பி, என் புள்ள மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சுக்க பாரு, காப்பாத்தன எப்படி இருக்கும்? ஏம்மா எங்கம்மா அந்த தேனி ஓடி வந்து நம்ம ஒருத்தர் இல்லை சார் அப்படி ஓடி போயிட்டான் சார்னாக்கா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? உயிர் காப்பாற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே போல தான் ஆண்டு நம்மளை உள்ள விட்டு சபைக்குள்ள விட்டுருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல தான் ஆண்டு நம்ம சபைக்குள்ள விட்டுருக்காரு. பிசாசு வெட்ட இருக்கும் பொழுது, மந்திர சூனியங்கள் நம்ம வெட்ட இருக்கும் பொழுது, பாவங்கள் மூலியமா நம்ம வெட்டு வரும் பொழுது கர்த்தர் நம்ம சபைக்குள்ள விட்டு பாதுகாத்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் 5:9 சொல்றாங்க. வெளிப்படுத்தல் 5:9 பூமியிலேருந்து போனவங்க சொல்றாங்க. பூமியிலேருந்து போனவங்க அங்கே சொல்றாங்க. பூமியிலேருந்து போனவங்க அங்கே சொல்றாங்க. பிரதர் பைபிள் எடுத்து பாருங்க. பூமியிலேருந்து போனவங்க அங்கே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் உத்தரம் உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர்.
ஏனெனில் அடிக்கப்பட்டு ரத்தம் வந்ததுனால மீட்பு இருக்கு. அடிக்கப்பட்டு பாருங்க, சகல கோத்திரங்கள், பாஷைக்காரரில், ஜனங்களிலும், பாருங்க ஜாதிகளிலும் இருந்து. பாத்தீங்களா, ரத்தம் வச்சு மீட்டாராம். எப்படி, எங்க இருந்து மாத்தினாரா? கோத்திரங்கள், பாஷைகள், ஜனங்கள், ஜாதியிலிருந்து என்ன பண்ணுவோம் எங்களை. இப்ப நம்ம சர்ச்சில் பாருங்க, தெலுங்கு இருக்கிறீங்களா, காடா இருக்கிறோமா, தமிழ், இங்க பாஷை எத்தனை பாஷை இருக்குது? நம்ம 3 பாஷை இருக்குது. அடுத்து ஹிந்தி. இப்போ ஜனங்கள் எல்லா உலகத்தில் எல்லா ஜனங்க, நீ சண்டே பாருங்க எல்லாரும் சர்ச்சை திறந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏங்க சொல்றாங்க, எங்களெல்லாம் எங்க கொண்டாந்து மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு. ஆண்டு இந்த பூமியில் மற்ற மீட்லங்க, பரலோகத்தில் போய் உங்களை நிற்க வைக்கிறதா மீட்டு கொண்டார். கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துறதா கிருபை. கன்க்ளூஷன் பண்ணுவோம். எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? ஒரு வசனம் என்ன இருக்குதுங்க? என்ன பிரசங்க தலைப்பு சொல்லி பார்க்கலாம்? தேவனுடைய அளவு கடந்த கிருபை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பார்க்கலாம்? ஐஸ்வர்யத்தின் கிருபை. அதெல்லாம் கிருபை. ஐஸ்வர்யம்னா எவ்வளோ பெருசு தெரியுங்களா? நம்ம பணம் தானே வச்சிருக்கிறோம், அது நமக்கு பூமியில் வாழ்றதுக்கு. அதுக்குன்னா நாணம், பரிசுத்தம், தாழ்மை, கிருபை. அடுத்து பார்க்குறோம் பாவ மன்னிப்பாகிய கிருபை. அடுத்துங்க மீட்பாகிய கிருபை. அந்த கிருபைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதுங்க. வாசிக்கலாம் சங்கீதம் 137. இந்த வசனம் அப்படியே அங்கே இருக்கு பாருங்க, கருத்தா அங்கே இருக்கும் பாருங்க. சங்கீதம் 137. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. பார்த்தீங்களா, கிருபை பழைய ஏற்பாட்டிலேருந்து இருக்கு பாருங்க. கர்த்தரிடத்துல கிருபை, திரளான மீட்பு. மீட்பு வந்துடுச்சு, கிருபை வந்துடுச்சு, நம்பிக்கை. ஐஸ்வர்யம் நம்பிக்கை. ஐஸ்வர்யம் மேலே நம்பிக்கை வைக்காதுன்னு சொல்றது பாருங்களா. ஐஸ்வர்யம் நம்பிக்கை. ஐஸ்வர்யம் இருக்குது, கர்த்தர் இருக்கிறாரு, என்னங்க கிருபை இருக்குது, என்னங்க மீட்பு, திரளான மீட்பு இருக்குது. அல்ல தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டு தாழ்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்துருங்க. ஒரு அம்மை சொல்லுங்க, அம்மா உன் ஆண்டு உள்ளே விட்டுருக்காரு. எதுக்கு தெரியுமா உள்ளே விட்டுருக்காரு? நீ பரிசுத்தமாக வாழ்றது தான் விட்டுருக்காரு. ஒரு காலத்தில் எப்படி பரிசுத்தமாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் வயசு ஆகும் பொழுது அல்லது சம்பளம் வரும் பொழுது பரிசுத்தம் மாறுது. பார்த்தீங்களா? மாறக்கூடாதுங்க, உண்மையாக இருக்கணுங்க. எல்லாம் எழுந்திருப்போம்மா, அப்படியே எலும்பி நின்று ஹாலோ எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்த தேவனே எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஆண்டவரே சொல்லலாமா. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த கிருபை நினைங்க. ஆண்டு மேலே இறக்காத ஆண்டவரே அன்பு கூறுங்க. இந்த வசனத்து மூலியமா இன்னும் ஆண்டவரை நெருங்கணும். அதான் பிரசங்கம். நம்ம தண்டிக்கப்படாமல் நம்ம இன்னும் நெருங்கணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லாரும். ஆண்டவரே நம்ம இன்னும் நெருங்கணும். ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம இன்னும் நெருங்கணும். ஆண்டவரே எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம்? நம்ம இன்னும் ஆண்டோட அன்பு கோரும். நாங்கள் இதோட ரகசியம் நம்ம தண்டிக்கப்படாமல் நமக்காக ஒருத்தர் கிருபை கொடுத்துருக்காருங்க. அந்த கிருபைக்கு எவ்வளோ மகிமை இருக்கிறது.